நான் என்ன கேட்டேன்? மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நீங்க மரியாதை பேசக்கூடாது. மரியாதை இல்லாம பேசல. மனு கொடுக்க வந்தவங்களை விஏஓ ஒருமையில பேசி தாக்க வந்ததா சொல்லி வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. பட்டா விவகாரம் தொடர்பா எழுந்த பிரச்சனையின் காரணமா மோதல் ஏற்பட்டதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாழப்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தமிழரசன். இவரு தன்னுடைய நிலத்துக்கு பட்டா வழங்க கோரி மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்துல மனு கொடுத்திருந்திருக்காரு. அதை தொடர்ந்து அந்த பகுதி கிராம நிர்வாக அலுவலர் நெப்போலியன் அப்படின்றவரு சர்வேயரோட போயிட்டு அந்த இடத்த ஆய்வு செஞ்சு அறிக்கைய வருவாய் ஆய்வாளர் கிட்ட ஒப்படைச்சதா கூறப்படுது. இந்த நிலையில தான் தமிழரசன் தன்னுடைய மருமகன் நவீனோட சேர்ந்து தாலுகா அலுவலகத்துக்கு போயிட்டு தாசில்தார் விஜயராணி அவர்கள் கிட்ட விஏஓ பட்டா வழங்குறதுக்கு தடையா இருக்கிறதா சொல்லி புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்களாம். அதை தொடர்ந்துதான் மறுபடியும் அந்த இடத்த ஆய்வு செய்ய சொல்லி தாசில்தார் விஜயராணி உத்தரவிட்டிருந்திருக்காங்க. அதன்படி அந்த நிலத்தை அளவு செய்யக்கூடிய அந்த பணிகள் நடந்துட்டு வந்திருக்கு. அப்பதான் தமிழரசன் மற்றும் நவீன் உட்பட இவங்க 2 பேருக்கும் விஏஓ நெப்போலியன் கிட்ட வாக்குவாதம் ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த வாக்குவாதத்துல வீடியோ எடுக்க முயற்சி செஞ்ச நவீன விஏஓ நெப்போலியன் கீழே தள்ளிவிட்டதாகவும் கூறப்படுது. இப்படி மனு கொடுக்க வந்தவங்க கிட்ட விஏஓ தகாத வார்த்தைகளை பேசி தாக்க முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் தமிழரசன் நவீன் உட்பட 4 நபர்கள் தன்னை தாக்குனதா சொல்லி இப்போ விஏஓ காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. தாசில்தார் விஜயராணி அவர்களுடைய உத்தரவின் பேர்ல விஏஓ நெப்போலியன் மணல்மேடு காவல் நிலையத்துல இது தொடர்பா புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. அரசு பணியை தொடர விடாம தடுத்ததற்காகவும் தன்னை தாக்குனதுக்காகவும் சொல்லி புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க.